இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் புளிப்பு மாவு பற்றி பேசுகிறார். புளிப்பு மாவு என்பது இஸ்ராயல் மக்களிடம் இருக்கின்ற ஒரு பழக்கம். ஒரு சிறிதளவு பழைய மாவை சேர்த்து தான் புதிய மாவோடு பிசைந்து ரொட்டி சுடுவார்கள். அது எல்லாவற்றையும் புளிப்பாக்கி நல்லா தயாராக்கும். ஏற்கனவே நம்முடைய உரைமோர் போல கொஞ்சோண்டு உரைமோரை ஊற்றி பாலில் ஊற்றி எல்லாத்தையும் தயாராக்குவது போல தான். ஆனால் இந்த புளிப்பு மாவு எதிர்மறையாக சிறிய தவறு பெரிய தவறுக்கு விட்டு செல்லும். தனி மனித ஒழுக்கமில்லாத நிலை தவறு குழுவையே பாதிக்கும் என்ற நிலையிலே பவுல் அறிவுறுத்துகிறார். இயேசுவும் இதே ஓமையை சொல்கிறார். இப்போ நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, புளிப்பு மாவு அது சிறிதளவு இருக்கிற பொழுது தீமையாக இருந்தால் கிள்ளி எறிந்து விட வேண்டும். நன்மையாக இருக்கிற பொழுது அது எல்லாவற்றையும் நன்மையாக்கும். இது நம்முடைய தனி மனித வாழ்வில் இருந்து. நற்செய்தி வாசகத்திலே வழக்கம் போல பரிசேயர்கள் இயேசுவை குறை காண முயற்சிக்கிறார்கள். இயேசுவும் புதுமை செய்கிறார். இயேசுனுடைய புதுமையிலே அன்பு, இரக்கம், மன்னிப்பு எல்லாம் வெளிப்படுகிறது. அது நலமாக்குகிறது. அப்படி நன்மை என்ற அந்த புளிப்பு மாவு இயேசு வழியாக பல 100 பேருக்கு நன்மையாக மாறுகிறது, புண்ணியமாக மாறுகிறது. எனவே நன்மை என்ற நல்ல எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி செல்வோம். நமக்கு அது நலம் பயக்கும். நம்மோடு இருக்கிற குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது பிறருக்கும் அது நிறைய நன்மையை கொண்டு வரும், கடவுளுக்கும் புகழ் சேர்க்கும். ஒருவேளை புனித பவுல் சொல்வது போல எந்த தீமையும் பாவமும் நம்முடைய உள்ளத்திலே புளிப்பு மாவை போல அடைத்து கொண்டிருந்தால் அது நம்மையும் தவறான ஒரு அழிவுக்கு இட்டு செல்லும். நம்மோடு இருக்கிற நம் குடும்பத்தினர், ஒருவேளை நம்முடைய கிராமம், நம்முடைய பங்கு எல்லாவற்றுக்கும் அது பாதகமாக தான் முடியும். நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்வோம். நம் உள்ளத்தில் இருப்பது என்ன? நன்மையா தீமையா? இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.